இன்றைக்கி 3/4 கிலோ ரைஸை வச்சு 3/4 கிலோ லெக் பீஸை வச்சு இன்றைக்கி பிரியாணி பண்ணுறோம். பாசுமதி ரைஸில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் பண்ணி பாருங்கள். ஃபேமிலி பேச்சுலரு எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது தான். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெரி 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 சிம்பிள் இந்த பிரியாணி. சரிங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? கமெண்ட் பாக்ஸில். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 3/4 கிலோ லெக் பீஸை வச்சு 3/4 கிலோ ரைஸை வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க இப்போ வீடியோவில் பார்ப்போம். இப்போ எல்லா பொருளும் எடுத்துருக்கு. 300 கிராம் வெங்காயம், 300 தக்காளி, இஞ்சி பூண்டு 75 கிராம் போட்டுருக்கு. ஒரு 4 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இதில் பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுக்கிறேன். 3/4 கிலோவுக்கு உள்ளது. கொஞ்சம் மிளகாத்தூள், சிக்கன் எடுத்துருக்கு. சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ரைஸை ஊற வச்சாச்சு. இப்போ 150 ஆயில் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? ஒரு 150 ஆயில் போதும். இப்போ பட்டை, கிராம்பு போட்டுக்கிறோம். 300 வெங்காயம் போட்டுக்கிறோம். நல்லா பொன்னிறமாக நல்லா கோல்டன் கலர் வரணும் வெங்காயம். எல்லா பிரியாணிக்கும் சொல்கிறது தான். நல்லா வெங்காயம் வேகட்டும். சரிங்களா? கலர் ஓரளவு வந்துடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் வரணும். நல்லா கோல்டன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை போட்டுருவோம். நல்லா வந்துடுச்சிங்களா? நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதில் 150 கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு 150 கிராம். ஓகே, 150 கிராம் இருக்கும். இதை நல்லா அரைச்சி வரோம். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டதும் அடி பிடிக்கும். இப்போ இதில் என்ன செய்கிறோம்னா இப்போ இதில் புதினாவை சேர்த்துக்கிறோம். புதினாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூளை போடுறோம். அப்படியே கலர் மாறிடும். ஒரு 3 விரலில் பிடிக்கிற மாதிரி போட்டுங்க. ஏன்னா 3/4 கிலோ தான் நான் ரொம்ப அதிகமாக போட்டுருவாங்களாம். சரிங்களா? அது மாதிரி இருக்கட்டும். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா இது கொஞ்சம் வேகட்டும். இதில் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இதில் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். டீஸ்பூனால் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். பெரிய ஸ்பூன் இல்லை, இது சும்மா சின்ன ஸ்பூனு, டீஸ்பூனு. சரிங்களா? இதை நல்லா கலரி விட்டுக்கிறோம். கலரை பார்த்தீங்களா? அப்படியே மாறிட்டு பாருங்க. அப்படியே எண்ணெயில் கொடுத்துட்டோம்னா பாட்டில் நல்லா வந்துடும். பிரியாணிக்கு ஒரு கலர் கொடுக்கும். சூப்பராகிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், 4 பச்சை மிளகா வச்சுக்கிறோம். பச்சை மிளகா போடும். பச்சை மிளகா போட்டாச்சு. நல்லா வருது. இப்போ என்ன செய்கிறோம், இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். 300 கிராம் தக்காளி. இப்போ தேவையான உப்பு போட்டுக்குவோம். தேவையான உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் போல் மல்லித்தழை போட்டுக்கிறோம். சரிங்களா? மல்லித்தழை போட்டதும் கொஞ்சம் தயிர் போட்டுக்கிறோம். தயிர் போட்டுக்கணும். பார்த்துட்டு புளிப்பு பார்த்துட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இது சின்ன கரண்டியை வச்சு செஞ்சேன். கை ரொம்ப சுடுது. அதனால் வேறு சாரணியை மாற்றிக்கிட்டேன். பரவாயில்ல. இப்போ இந்த டேஸ்ட்டில் என்ன செய்கிறோம்னா தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் ஒரு 100 கிராம் சேர்த்துக்குவோம். 150 கிராம் எடுத்துக்குவோம். 150 கிராமு தயிர் போட்டுக்குவோம். 150 கிராம் இருக்கும். இது நல்லா கலரி விட்டுக்கிறோம். சரிங்களா? பார்த்தீங்களா? மசாலா எப்படி ஆகிட்டு பாருங்க. சூப்பர் ஆகிடுச்சா?
இப்போ என்ன செய்கிறோம், லெக் பீஸ் இதில் சேர்த்துக்கிறோம். இந்த சைடு வெந்நீர் கொதிச்சிட்ருக்கு, இதுலேயும் இப்போ ரைஸு சேர்த்துக்கிறோம். லெக் பீஸை வெந்துக்கிட்டோம். இப்போ லெக் பீஸை சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்தது இருக்கும் போதுமான இப்போ தண்ணியை ஊற்றிக்கிறோம். 750 ml தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா 3/4 ரைஸு தான் இது. தண்ணி ஊற்றிக்கிறோம். மசாலா ஊற்றிங்களா எப்படி ஆகிட்டு பாருங்கள், சூப்பராக ஆச்சா. கொஞ்சம் இது வேகட்டும். இப்போ இந்த சைடு சிக்கன் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் ரைஸை போட்டுவோம். இதில் போதுமான தண்ணி ஒரு 600 தண்ணி ஊற்றிக்கும். சரிங்களா, 10 ஏன்னா நம்ம ஊற்றிக்கலாம், தண்ணி அதிகமாக சேர்க்காண்டாம். இப்போதைக்கு ஒரு 600 ஊற்றிருக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வெந்நீரில் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவோம். இதில் தான் இப்போ நம்ம ரைஸு சேர்க்க போகிறோம். சரிங்களா, நல்லா கறிக்கிற அளவுக்கு ஓரளவு உப்பு போட்டுக்கலாம், பார்த்துக்கிட்டோம். ஓகே, இப்போ ரைஸு நான் ஊற வச்சு இதில் வச்சுக்கிறேன். இப்போ அதில் சேர்த்துக்குவோம். இப்போ தான் சிக்கன் கொதி வந்திருக்கு. இப்போ தான் ரைஸை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அதாவது வெந்தது மாதிரிக்கும் சேர்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம ரைஸு இதில் சேர்க்க போகிறேன். ரைஸை சேர்த்தாச்சு, நல்லா வேகட்டும். நல்லா ஒரு 50% வந்தால் போதும், அதில் சேர்த்துக்கிறோம். சரிங்களா, உப்பு எப்படி இருக்கணும் பார்த்துவோம். தண்ணியில் நல்லா கரிக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா கரிக்கிற மாதிரி இருக்குது, இது போதும். எப்படி கொதிக்கிற பாருங்க மசாலா, அட செம்ம வாசனைங்க. நல்லா வந்துருக்குறான். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே அரிசி வந்துடும். சரிங்களா, சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்பவும் கொதிச்சிட்டா சிக்கன் உடஞ்சிரும். ஒரு நார்மலாக இருக்கட்டும், ஒரு அரை பதம் வரட்டும். ரைஸு நல்லா வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறோம், அதில் சேர்த்துக்கிறோம். ஏன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. அப்படியே கரண்டியை விட்டு அதிலே ரைஸை சேர்த்துக்கிறோம். சரிங்களா, இங்கே பாருங்கள் கொதிச்சிக்கிட்டு இருக்கிறானா. இப்போ பாருங்கள், இப்போ அதில் சேர்த்துக்கிறோம். சரிங்களா, அப்படியே மெல்லமாக எடுத்து போடுறோம். அப்படியே சேர்த்தோம்னா உடச்சிடாமல் சேர்க்கணும். சரிங்களா, அவ்வளோதான். கொஞ்சம் ரைஸ் இருக்குது, அப்படியே தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கிறோம். சரிங்களா, அப்படியே இருங்க. இப்போ மொத்த ரைஸும் போட்டாச்சு. அப்படியே கலையிரு, அப்படியே மொட்டை தட்டி வைக்கிறோம். கரெக்டாக இருக்குது தண்ணி. சரிங்களா, அப்படி ஓகேங்களா, அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நார்மல் ஃப்ளேமில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் 20 நிமிஷம் ரொம்ப ஸ்லோவாக வச்சிடுறோம். சரிங்களா, மீடியமில் வச்சிடுறோம். மீடியமில் ஒரு 5 நிமிஷம், அப்புறம் ஸ்லோவாக வச்சிடுறோம். சரிங்களா, 5 நிமிஷம் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. நார்மல் ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ தம் போட போகிறோம். சரிங்களா, மேலே போட்டுட்டு இதில் ஒரு தட்டை வைக்கிறேன். நான் மேலே ஒரு வெயிட்டு தூக்கி வைக்க போகிறேன். சரிங்களா, அரிசி வடிகட்டணும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி இது. இதை நான் மேலே வச்சுருக்கிறேன். இப்போ என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சிடறோம். சரிங்களா, தயிர் பச்சடி செய்கிறோம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுவோம். தம்மு 20 நிமிஷம் கழித்து இப்போ தான் எடுக்கிறோம். நான் 20 நிமிஷம் கழித்து 5 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணோம். அட சூப்பராக இருக்குங்களா ரைஸு, செம்மையாக இருக்கு பாருங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அருமையாக வந்திருக்குங்க.
ரைஸ் எப்படி வந்திருக்கு பாருங்க, சூப்பராக வந்திருக்குங்களா. லாஸ்ட்டு முடிய பாருங்கள், லெக் பீஸ் உடையாமல் வருது பாருங்கள். அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அழகாக இருக்குது பாருங்க. சூப்பருங்க, அருமையாக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு பிரியாணி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி சிம்பிள், 3/4 கிலோ லெக் பீஸு 3/4 கிலோ ரைஸை வச்சு தான் செஞ்சோம். அருமையாக வந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.